தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சற்று கருமை நிறம், நீள்வட்ட வடிவ முகம், அள்ளி முடிந்த கூந்தல், சுமாரான உயரம் என தோற்ற காரணிகளையும் கணீர் என்ற வெண்கல குரல் வளத்துடன் கிராமிய மனம் கமழும் நாட்டுப்புற பாடல்களின் இணையற்ற மகாராணியாக மட்டுமின்றி இயக்குனர் பாண்டியராஜனின் திரைப்பட வரிசையில் ஆஸ்தான கலைஞராக தோன்றும் பெரும் சிறப்பை நன்கு பெற்றவர். சுமார் 30 வருட காலத்திற்கு மேல் ஆல் இண்டியா ரேடியோவில் எண்ணற்ற நாட்டுப்புற பாடல்களின் கலை நிகழ்ச்சிகளை நடத்திய சாதனையாளர் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற பெருமைகளை தன்னுள் கொண்டவரும் தற்போது மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு மறைந்து போனவருமான அம்மா கொல்லங்குடி கருப்பாயி அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், குடும்ப பின்னணி யாது, நாட்டுப்புற பாடகியாக தன்னை நிலை நிறுத்திக் கொண்டது எப்படி, முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, கலைத்துறை சாதனைகள், எந்த அடிப்படையில் பாண்டியராஜன் மகனாகவும் விஷால் பேரனாகவும் அமைந்த சூழல் யாது, எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு மிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1926ஆம் ஆண்டு தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஒன்றான சிவகங்கையில் காளையார் கோவில் அருகே உள்ள கொல்லங்குடி என்ற சிற்றூரை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்த முத்தன், கருப்பியம்மாள் தம்பதியருக்கு 4வதாக பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண இசை உலக நாயகி கருப்பாயி எனும் இயற்பெயருடைய கொல்லங்குடி கருப்பாயி ஆவார். இவருடன் 2 மூத்த சகோதரர்களும் ஒரு மூத்த சகோதரியும் 2 தம்பிகளும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். இவ்வாறு பெற்றோரின் கனிவு மிகு அன்பினாலும் உடன் பிறந்தவர்களின் பாசமிகு பிணைப்பினாலும் மகிழ்ச்சிகரமாக வளர ஆரம்பித்த சிறுமி கருப்பாயின் தந்தையானவர் கட்டடங்களை கட்டித்தரும் மேஸ்திரி தொழிலை நன்கு செய்து வந்தவராவார். இதன் பேரில் சற்று வசதிமிக்க நடுத்தர குடும்பத்தில் பிறந்த கருப்பாயி அவர்கள் பெற்றோரின் விருப்பப்படியே தனது உடன் பிறந்தவர்களுடன் சொந்த ஊரில் இயங்கி வந்த திண்ணை பள்ளி கூடத்தில் ஆரம்ப கல்வியை கற்க ஆரம்பித்தார். இயற்கையிலேயே பாடும் திறனை நன்கு கைவர பெற்றவரான சிறுமி கருப்பாயி அவர்கள் தனது சொந்த ஊரில் பிரசித்தி பெற்ற வெட்டுடைய காளியம்மன் கோயிலில் நடைபெறும் திருவிழாக்களில் இடம்பெறும் முளைப்பாரி திருவிழாவில் ஒன்று கூடி பாடும் கும்மி பாடல்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் பாடப்படும் பாடல்களை அப்படியே கிரகித்து பாடும் வல்லமையை நன்கு பெற்றிருந்ததுடன் அக்கலையின் மூலம் மற்றவர்களை வியக்கவே வைத்தார். இது ஒருபுறம் இருக்க, பள்ளி விடுமுறை நாட்களில் தனது தோழியர்களுடன் வயல் வெளிகளுக்கு சென்று விளையாடி வந்தவர் அங்கே பணிபுரியும் விவசாய கூலி தொழிலாளர்களின் மனதை உற்சாகப்படுத்தும் வண்ணம் பாடல்களை பாடி மனம் கவர்ந்தும் வந்தார். யாராவது பாடல் பாடு என்று கூறினால் போதும், சிறிதளவும் தயக்கமின்றி பாடல்களை பாடி கிராமிய மனம் பரப்பி வந்தவருக்கு ஏனோ தெரியவில்லை, கல்வியின் மீது ஆர்வம் குறையத்தான் ஆரம்பித்தது. 4ஆம் வகுப்புடன் கல்விக்கு விடை கொடுத்துவிட்டு வயல் வெளிகளுக்கு சென்று நாற்று நடுதல், களை எடுத்தல் போன்ற பணிகளை கற்றுணர்ந்தவர் மடை திறந்த வெள்ளமாய் நாட்டுப்புற பாடல்களை பாடி கிராமத்து இசைக்குயிலாகவும் மாறித்தான் போனார். இவ்வாறு சிறுமி கருப்பாயி அவர்களின் வளர்ப்பருவம் விவசாயம், கிராமிய பாடல்கள் என கடந்து வந்த நிலையில் சுமார் 15 வயதை எட்டிய வேளையில் தனது சொந்த அத்தையின் மகனை மனம் புரிந்தார் கருப்பாயி அவர்கள். கணக்காளர் பணியினை மேற்கொண்டு வந்த கணவரானவர் மனைவி கருப்பாயி அவர்களின் இசை பயணத்திற்கு பெரும் ஆதரவை தந்ததுடன் பக்க பலமாகவும் விளங்கி வந்தார். இவ்வேளையில் திருச்சி வானொலி நிலையத்தில் நிகழ்ச்சி அமைப்பாளராக பணியாற்றிய சுப்பிரமணியம் அவர்கள் நிகழ்ச்சிக்காக நாட்டுப்புற கலைஞர்களை தேடி வந்த நிலையில் தனது வசீகரமிக்க குரலால் பேரபிமானத்தை பெற்றவராகி போனார் கருப்பாயி அவர்கள். இதன் பேரில் கணவரின் ஆதரவுடன் தன் வீடு தேடி வந்த சுப்பிரமணியம் அவர்களுக்காக வானொலியில் இடம்பெறும் வகையில் ஒலிப்பதிவு செய்ய சம்மதித்த கருப்பாயி அவர்கள் தானறிந்த பாடல்களை பாட அப்பாடல்கள் கிராமிய நிகழ்ச்சி ஒன்றில் இடம்பெற்று நேயர்களின் வரவேற்பினை நன்கு பெற்று தந்தது. இதன் பிறகு நேரடியாக வானொலி நிலையம் வரை சென்று நாட்டுப்புற பாடல்களை பாட ஆரம்பித்தவரின் பயணம் சுமார் 30 ஆண்டுகள் வரை நீடித்தது என்றால் கருப்பாயி அவர்களின் பாடும் திறனுக்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? இதன் பேரில் சில பிரபல இசை நிறுவனங்களுக்காக பாடி வந்தவர் ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று எண்ணற்ற இசை விருந்துகளையும் படைத்து வந்தார். இவ்வாறு கிராமிய பாடல்களின் மகாராணியாக வலம் வந்தவரை
தமிழ் திரை உலகமும் தன் பக்கம் வரவேற்கத்தான் செய்தது. இதன் அடிப்படையில் 1985 அலமு மூவிஸ் தயாரிப்பில் பாண்டியராஜனின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான காதலும் காமெடியும் கலந்த ஆண் பாவம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் சினிமாவில் முதலில் கால் பதித்தார் கொல்லங்குடி கருப்பாயி அவர்கள். கதையின்படி திரையரங்க உரிமையாளர் ராமசாமி எனும் வி.கே. ராமசாமியின் தாயாராக, பாண்டியன் மற்றும் பாண்டியராஜனின் பாட்டியாக தோன்றி குறைவான காட்சிகளாயினும் தனது நாட்டுப்புற பாடல்கள் மூலமாகவும் பேரன்களுடன் செய்யும் அலப்பறைகளாலும் சற்று நகைச்சுவை விருந்தும் படைத்திருப்பார். தனது அண்ணன் பாண்டியனுக்கு பெண் பார்த்ததைப் போலவே தனக்கும் ஒரு மணமகளை பார்க்க தந்தையிடம் விதண்டாவாதம் செய்யும் சின்ன பாண்டி எனும் பாண்டியராஜன், என் அம்மாவை நீ கல்யாணம் பண்ணும்போது உன் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணக்கூடாதா என்று பேசும் காட்சிகள் சற்று கிச்சு மூட்டுபவையாகும். இதனைத் தொடர்ந்து தமிழ் திரை உலகிற்கு ஒரு பாட்டி கிடைத்துவிட்டார் என்றிருந்த நிலையில் நடிகர் மற்றும் இயக்குனருமான பாண்டியராஜனின் மனதில் தனது வெள்ளந்தியான குணத்தால் பேரிடம் பிடித்தவராக மாறிப்போன கொல்லங்குடி கருப்பாயி அவர்கள் பெறாத தாயாராகித்தான் போனார் என்றே கூற வேண்டும். பாண்டியராஜன் அவர்களை தனது மகன் என்று கொண்டாடிய கருப்பாயி அவர்களை என்றுமே கைவிடாது தன்னுடைய தொடர் திரைப்படங்களில் தாயார் மற்றும் பாட்டி என ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை தந்து அழகு பார்க்க தவறியதே இல்லை பாசமகன் பாண்டியராஜன் அவர்கள். இதன் பேரில் ஆயுசு 100 என்ற திரைப்படத்தில் உறவு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்காத கருப்பாயி அவர்கள் காதல் தோல்வியால் பிரிந்து முதுமை வயதிலும் காதலனை நினைத்து வருந்துபவராக, காதலரும் குடிக்கு அடிமையாகி காதலியை நினைத்து ஏங்குபவராக என்ற அடிப்படையில் முதுமை காதலில் நகைச்சுவை கலந்திருக்கும். இதன் பின்னர் ஏட்டிக்கு போட்டி என்ற திரைப்படத்தில் குணச்சித்திர நாயகர் கே. சௌந்தரின் தாயாராக, பாண்டியராஜனின் பாட்டியாக மீண்டும் தடம் பதித்தவர் பேரன் அழைத்து வரும் லதா என்ற ஏமாற்று பாட்டியால் தனது மகனின் வீடை களைபரமாகி போன நிலையில் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் என்ற வசனத்தை பேசி ரசிகர்களின் வயிறை குலுங்க வைத்திருப்பார். கோபாலா கோபாலா என்ற திரைப்படத்தில் குஷ்புவின் பாட்டியாக தனது கணவரின் தோற்றத்தில் பாண்டியராஜன் இருப்பதை கண்டு கனவு காண்பவராக, கபடி கபடி என்ற திரைப்படத்தில் பாண்டியராஜனின் பார்வை திறனற்ற தாயார் கதாபாத்திரத்தை ஏற்று ஓரளவு காமெடியை தந்திருப்பார். இவ்வாறு பாண்டியராஜனின் 5க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் முத்திரை பதித்தவர் ஒரு சமயம் பாண்டியராஜன் உடல் நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதி என்ற செய்தியை அறிந்து மிகுந்த வேதனையுடன் பரிதவித்து சென்னையை நோக்கி ஓடி வந்தவர் மருத்துவமனையை கண்டுபிடித்து சிகிச்சை பெற்று வரும் பாண்டியராஜனின் கோலத்தை காண தைரியம் இல்லாதவராக மருத்துவமனையின் வரவேற்பு வளாகத்திலேயே சில நாட்கள் காத்திருந்து பாண்டியராஜன் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட பின்னர், அதாவது பூரண சிகிச்சை முடிந்து வெளியேறிய நிலையில் அவரை நேரில் பார்த்து தனது தாயன்பை வெளிப்படுத்தினாரா? பாண்டியராஜனை தவிர்த்து மற்ற தயாரிப்பு நிறுவனங்களின் திரைப்படங்களில் கருப்பாயி அவர்கள் நடித்த போதும் சம்பள பாக்கியை கூட பெற முடியாத சூழலும் உருவாகித்தான் போனது. தனது ஊரான கொல்லங்குடியை விட்டு சென்னையில் நிரந்தரமாக குடியேற விரும்பாத கருப்பாயி அவர்கள் எதனால் பெரிதளவில் பட வாய்ப்புகளை பெறவும் முடியவில்லை, பணத்தையும் சம்பாதிக்க இயலவும் இல்லை. இவ்வாறு வாழ்க்கை பயணம் சுழன்று கொண்டிருக்க 1993ஆம் ஆண்டு கலைக்காக கருப்பாயி அவர்கள் ஆற்றிய பங்களிப்பிற்காக அவ்வேளைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் கலைமாமணி விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் கொல்லங்குடி கருப்பாயி அவர்கள். விருது வழங்கும் போது தங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என ஜெயலலிதா அவர்கள் கேட்க, வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளும் மனநிலை அற்றவராக வறுமை சூழலை வெளிக்காட்டிக் கொள்ளாது தனது ஊரில் இயங்கி வரும் பள்ளிக்கு பட்டா ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்க, அடுத்த சில நாட்களிலேயே பட்டா வழங்கப்பட்டு சிறப்புடன் இயங்கி வருகிறது அவ்வூர் பள்ளியானது. இந்நிலையில் தனது ஆருயிர் கணவர் மரணம், அவரை தொடர்ந்து தனது ஒரே மகளின் அகால மரணம் போன்றவற்றால் மனதளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டவர் உடல் அளவிலும் படிப்படியாக சில நோய் உபாதைகளையும் சந்திக்கலானார். இதைப் போலவே தமிழ் திரையுலக அங்கீகாரமின்மை, நடிகர் சங்க உறுப்பினருக்கான அடையாள அட்டை இன்மை மற்றும் வறுமை சூழலை அறிந்த நடிகர் விஷால் அவர்கள் கொல்லங்குடி கருப்பாயி அவர்களுக்கு நடிகர் சங்க உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கியதுடன் வறுமை நிலையை போக்கும் வகையில் நிதி உதவியும் நடிகர் சங்கம் சார்பாக சில உதவிகளையும் செய்துள்ளார். இந்நிகழ்வை மனதில் கொண்டு காலம் அறிந்து உதவிக்கரம் நீட்டிய விஷாலை தனது சொந்த பேரனை போல எண்ண ஆரம்பித்த கருப்பாயி அவர்கள் அது முதல் அனைவரிடமும் தனது பேரன் விஷால் என்றும், விஷாலின் திருமணத்திற்கு தான் சென்று மணமக்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும்
அதுவரை கடவுள் தன்னை உயிரோடு வைத்திருக்க வேண்டும் என கூறி வந்தாராம். அந்த அளவுக்கு விஷால் அவர்களும் கருப்பாயி அவர்கள் மீது பாசமழை பொழிந்து வந்தாராம். இந்த ஆசை ஒருபுறம் இருக்க, தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை நேரில் சென்று பார்க்க ஆசை என்றும் கூறி வந்துள்ளார். இந்நிலையில்தான் விஷால் அவர்கள் நடிகை தன்ஷிகாவை ஆகஸ்ட் 29 மணமுடிக்க உள்ளதாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது அறிவித்த நிலையில், இச்செய்தியினை கேட்டு மகிழ்ந்தவரான கொல்லங்குடி கருப்பாயி அவர்களும் இன்னும் 3 மாதங்களில் தனது பாசப்பேரன் விஷாலின் திருமணத்தை காண ஆவலாக இருந்த வேளையில்தான் ஏற்கனவே வயது முதுமை மற்றும் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வண்ணமாக 2025 ஆண்டு ஜூன் மாதம் 14 தனது 99 அகவையில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். இப்பேற்பட்ட சராசரியான ஆசைகள் நிறைவேறாமலேயே மறைந்து போன கொல்லங்குடி கருப்பாயி அவர்கள் 2022 ஆண்டு சசிகுமார் நடிப்பில் வெளியான காரி என்ற திரைப்படத்தில் இறுதியாக நடித்துள்ளார் என அறியப்படுகிறார். இவ்வாறு தமிழக நாட்டுப்புற கலையின் அடையாளமாக மட்டுமின்றி முன்னோடியாகவும் அப்பாரம்பரிய கலையினை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்த கலைஞர்களில் ஒருவரும், தனது தனித்துவமான குரல் வளத்தால் ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவருமான அம்மா கொல்லங்குடி கருப்பாயி அவர்கள் மறைந்தாலும், மனம் மாறாத நமது பாரம்பரிய கலைகளானது இப்புவி உலகில் உள்ளவரை அம்மா அவர்களின் நினைவலைகளும் என்றும் மறையாது பயணித்துக் கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்ற திரை உலக நாட்டுப்புற கலைஞர்களான என்னடி முடியம்மா உன் கண்ணுல மையி என்ற தெம்மாங்கு பாடலின் மறக்க முடியாத பாடகரும், நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கலைஞரும், இறுதியில் அங்கீகாரமின்றியும் யாருடைய ஆதரவுமின்றியும் மறைந்து போன வேதனை நாயகர் TKS நடராஜன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், அம்மா பேட்ட ஐயம் பேட்ட என்ற காதலன் திரைப்பட பாடலின் புகழ் கலைஞரும், இவனுக்கும் ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதுதான் என்ற காமெடி புகழ் நாயகியும், குணச்சித்திர நகைச்சுவை கலைஞருமான மறைந்த தேனி குஞ்சரம்பாள் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத நாட்டுப்புற கலை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன், பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.